Hi, hello viewers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளிலுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அது நம்ம சரோஜா தேவியா தான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க இல்லையா, உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட்ரஸ் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கறது, அதை தாண்டி வந்துட்டு வருஷத்துக்கு 2 படம் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸோட நடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்த டைம்ல 1960-75 அந்த 15 வருஷம் பீக் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பீக் டைம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் ஒரே டைம் வந்துட்டு 30க்கும் மேற்பட்ட படங்களை நடிக்கிறது, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வந்துட்டு ஷூட்டிங் அட்டன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா இருந்த ஒரு நடிகை தான் சரோஜா தேவி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருந்த எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் உட்பட பல நடிகர்கள் வந்துட்டு சரோஜா தேவியினுடைய கால்ஷீட்காக காத்திருந்த நேரமும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்துட்டு பல ஹீரோஸ்க்கு டஃப் கொடுத்து ஆக்டிங்லயா இருந்தாலும் சரி, இல்ல ரொமான்ஸ்லயா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஹீரோக்கு ஈக்குவலா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண ஹீரோயினா இருந்த நம்ம சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மரணம் அப்படின்றது தமிழ் திரையுலக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றது இல்லையா, அவங்க கடந்து வந்த பாதையா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யார் இந்த சரோஜா தேவி, அதை தாண்டி அவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, 1938 வந்துட்டு கர்நாடகாவில் பிறந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நாடகங்கள் அதெல்லாம் நடிச்சவங்க. காளிதாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக சபால வந்துட்டு மகாகவி காளிதாசா அப்படின்ற படத்தின் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ நாடக சபாக்கள்ல சின்ன சின்ன வேடங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு திரையுலகத்துல என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. அதை தாண்டி தமிழ் சினிமாக்குள்ளேயும் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நடிகையாவே மாறுறாங்க, அதாவது ஹீரோயினாவே மாறுறாங்க. அது வரைக்கும் சைடு ஆர்டிஸ்டா இருந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஹீரோயினா மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைம்ல வந்துட்டு பீக் சினிமாவா மாற ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆரோட ஒரு பக்கம், சிவாஜி கணேசனோட ஒரு பக்கம், ஜெமினி கணேசனோட ஒரு பக்கம், அதை தாண்டி வந்துட்டு அன்னைக்கு முன்னணி நடிகர்களா அந்த ஜெய்சங்கரா இருந்தாலும் சரி, கன்னடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிவராஜ்குமாரா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அந்த பக்கத்துல திலீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழியில இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸோடையுமே ஜோடி போட்டு நடிச்சாங்க சரோஜா தேவி அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடித்த படம் எல்லாமே பார்த்தோம்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்துட்டு பல பேர் வந்துட்டு எம்ஜிஆருடைய ஃபேவரட் படம், இந்த படத்துல தான் என் தலைவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப் 5 படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கண்டிப்பா 2 படங்கள் சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க பேரா பண்ண படங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்துட்டு முக பாவனைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த முக பாவனைகள் மூலயமா வந்துட்டு தமிழ் சினிமாவை கட்டி போட்டிருந்த ஒருத்தவங்க தான் சரோஜா தேவி. ஸோ அப்படி வந்துட்டு பீக் சினிமாவில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு காதல் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு இருக்க மாதிரியே அந்த காலகட்டத்திலேயே அவங்கள பல முன்னணி நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. பட் சரோஜா தேவியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த சினிமா வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த சினிமா வாழ்க்கையில வந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது நம்ம லைஃப் லாங் வந்துட்டு வராது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல முன்னணி நடிகர்கள் ப்ரொபோஸ் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெருசா திரைப்படங்கள்ல அவங்க தலை காட்டல அப்படின்னாலும் இந்த கௌரவ தோற்றங்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஆக்டிங் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய், சிவாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒன்ஸ் மோர் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம், அதை தாண்டி வந்துட்டு சூர்யாவுடைய நடிப்புல இருந்த ஆதவன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுதான் சரோஜா தேவி தமிழ்ல நடிச்ச கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி நடிச்சிருந்தாலும், ஆதவன் திரைப்படத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு சீன்ல கூட தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கல, ரொம்பவே ரெஸ்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அமைதியான வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 87 வயசுல பார்த்தோம் அப்படின்னா
தான் இன்னைக்கு வந்துட்டு இயற்கை எழுதியிருக்காங்க. உடல்நல குறைவு அப்படின்றது பெரிய அளவில் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வயது மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வயது மூப்பின் காரணமாக தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்தோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கண்களை தானம் கொடுக்கறதுக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உடனடியாக வந்துட்டு அவங்களுடைய கண்கள் தானமாக எடுக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த கண்களை வந்துட்டு நாளைக்கு 2 பேருக்கு பொறுத்துறதுக்கான ஆப்ரேஷன் அப்படின்றதும் ரெடி பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுல அவ்வளோ ஈடுபாட்டோடலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த விழிப்புணர்வுக்காக அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க இந்த தானம், ரத்த தானமாக இருந்தாலும் சரி, கண் தானமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி உடல் உறுப்பு தானங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதி வச்சாலும் அது வந்துட்டு உண்மையாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம். அது நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் சத்தம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் வேற ஒருத்தருக்கு பயன்படணும், தேவைப்படக்கூடியவங்களுக்கு பயன்படணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்களுடைய கண்களை தானம் கொடுத்துருக்காங்க. அது நாளைக்கு ஆப்ரேஷன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா பார்வை இழந்த 2 பேருக்கு பொருத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்துட்டு சரோஜா தேவி கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பு அப்படின்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமாக்காக தன்னை முழுமையாக அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அப்படி அவங்க வந்துட்டு பல வருஷங்கள் ஓயாமல் தமிழ் சினிமாவில் ஓடி ஆடி நடிச்சிருந்தாலும் கூட எந்த கிசுகிசுப்புலையும் அவங்க சிக்கினதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க க்ளோஸ் சர்க்கிள் சொல்றது என்ன அப்படின்னா சினிமா ஷூட்டிங் அப்படின்னாலும் அந்த நடிக்கிறத தவிர தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த வளவள பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரோஜா தேவி யாருக்கிட்டையுமே வச்சுக்க மாட்டாங்க. எந்த இடத்துல என்ன தேவையோ அதை லிமிட்டாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷம் சினிமாவில் அவங்க நடிச்சிருந்தாலும் ஒரு சின்ன கிசுகிசுப்பு கூட அவங்கள பற்றி வராததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் சரோஜா தேவியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சரோஜா தேவி நடித்த திரைப்படம் அப்படின்றத பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தடை, பை பை.